வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. சரி, என்ன நடக்குது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். வில்லி நம்ம ஹீரோ வந்துட்டு கைதாயிட்டாங்க அப்படின்னு ரொம்பவே ஜாலியா இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சரியான கோவம். நேரா சந்திரா கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க சித்தி, இது எல்லாமே உங்களோட திட்டம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக இப்படி பண்றீங்க? ஆனா இந்த அளவுக்கு நீங்க இறங்குவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மரியாதையா போயிட்டு உண்மையை சொல்லி அவரை வெளியில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வில்லி பயங்கரமா சிரிக்கிறாங்க. என்ன, நான் போய் உண்மையை சொல்லி அவனை கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு எங்க வாய்ப்பே இல்லை. எப்படா அவனை பழிவாங்குறது அப்படின்னு நானே காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு சரியான ஒரு பாயிண்ட் கிடைச்சுக்கிட்டு நான் விடுவனா? இங்க பாரு, அவன் வெளியில வர்றதுக்கு இனிமே வாய்ப்பே கிடையாது. அக்காக்காரிய பத்தியா எந்த அளவுக்கு கோவமா இருக்கா அப்படின்னு. இனிமே அவ என்னைக்குமே அவன் கூட உன்னை சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு விடவே மாட்டா. இது எல்லாமே என்னோட பிளான் தான். நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். எப்படியாவது அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணேன். ஆனா எல்லா பிளான்லயும் தூத்துக்கிட்டே இருக்கனா, அதனால எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிருச்சு. சோ எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் அத்தை எனக்கு இந்த பிளான சொன்னாங்க. அவங்க இந்த பிளான சொன்னதுனாலதான் நான் இப்ப இந்த பிளான்ல ஜெயிச்சிருக்கேன். இனிமே அவன் நினைச்சு பார்த்தாலும் வெளியில வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, நீங்க பண்றது ரொம்பவே தப்பு. கூடிய சீக்கிரம் உங்களோட உண்மை வந்துட்டு வெளியில வரும். அதுக்கு வில்லி சிரிக்கிறாங்க. இங்க பாரு, என் உண்மை வெளியில வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க பாரு, அக்காக்காரி என் மேல அவ்வளவு நம்பிக்கையோட இருக்கா. நான் என்னைக்குமே அவளுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கையில நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்காது அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, கூடிய சீக்கிரம் நீங்க என்ன பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ வில்லி வந்துட்டு ரொம்பவே ஜாலியா காளியம்மாளுக்கு போன் பண்றாங்க. காளியம்மா போன் அட்டன் பண்ணி சொல்லு என்னாச்சு அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, அத்தை, நம்ம நினைச்ச பிளான் எல்லாமே பர்ஃபெக்டா நடந்துகிட்டு இருக்கு. இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, மருமவளே, இதனால உனக்கு எந்த ஆபத்தும் வரலையே. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, இதனால எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு முக்கியமா அவனை பழி வாங்கணும், அது மட்டும்தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு காளியம்மா சொல்றாங்க. இங்க பாருமா, நான் இந்த பிளான சொன்னதுனால நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். இதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துமோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த பிளான் சூப்பரா சக்சஸ் ஆயிட்டு இந்த வாட்டி அவன் வெளியில வரத்துக்கு வாய்ப்பே இல்ல. அவனை நம்ம பழி வாங்கிட்டோம் அப்படின்ட்டு வில்லி ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. அப்போ வில்லி பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, எனக்கு நானே எப்படா நான் தாக்கிக்கிறது அப்படின்னு எனக்கே ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு செகண்ட் அவன் நம்மளோட எத்தனை பிளான முறியடிச்சிருக்கான். அதையெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு பார்த்ததோட எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. டக்குன்னு இன்னும் நானே ஆயுதத்தால தாக்கிக்கிட்டேன். கரெக்டா அவன் அந்த இடத்துக்கு வந்ததோட, அக்கா காரியம் அந்த இடத்துக்கு வந்ததோட எல்லாமே சரியா மேட்ச் ஆனிச்சு. உடனேயே நான் அக்கா காரி கிட்ட இவன் தான் இப்படி பண்ணா அப்படிங்கிறத சொல்லிட்டேன். உடனேயே அக்கா காரி செம்ம காண்டாயிட்டான். அவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டான். அவனால கண்டிப்பா உண்மையை நிரூபிக்க முடியாது. ஏன்னா நான் தானே சொல்லிட்டேனே, வாக்குமூலம் கொடுத்துட்டேனே, இவன் தான் காரணம் அப்படின்னு. அப்புறம் எப்படி அவன் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. சத்தம் போட்டு சித்தி அப்படின்னு சொல்ல, வில்லி திரும்பி பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி நிக்கிறத பார்த்துட்டு ரேவதி கேக்குறாங்க, சித்தி, நீங்க இந்த அளவுக்கு இறங்குவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்க மேல அம்மா எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்காங்க. கடைசியில நீங்க அம்மாவை எப்படி ஏமாத்திருக்கீங்க. நீங்க பண்ணது ரொம்ப பெரிய அநியாயம் சித்தி. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அநியாயம் நியாயமெல்லாம் எங்க கிடையவே கிடையாது. நான் பிளான் பண்ண என்னோட பிளான்ல நான் ஜெயிச்சிட்டேன். நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, அவரு ரொம்ப பாவம். அவர் மேல எந்தவித தப்புமே இல்லை. ஆனா அவர் மேல
நீங்க இவ்வளவு பெரிய பலி போட்டிருக்கீங்கல்ல, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை சித்தி அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் அவனை பழி வாங்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். அதை தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. நான் நினைச்சபடியே அவனை பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சந்திரா ரொம்ப சந்தோஷத்துல பேசுறாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. சித்தி என்ன இவ்வளவு மோசமா முடிவு பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் அங்கேருந்து வந்துட்டு நேரா அவங்க சித்திய பல்லார்னு ஒன்னு ஓங்கி விடுறாங்க. அப்ப வில்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏய், என்னடி இது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, என் புருஷனுக்கு ஏதாவது மட்டும் ஆபத்து வரட்டும், உங்களை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என் மேல எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா கை வைப்ப, உனக்கு எவ்வளவு தைரியம்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, நீங்க பண்ணதை விடையா நான் இப்படி பண்ணிட்டேன். இங்க பாருங்க, அவரை திட்டம் போட்டு நீங்க எல்லாருமே சேர்ந்து மாட்டி விட்டுருக்கீங்க. கூடிய சீக்கிரம் அவரை பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்புறம் இருக்கு சித்தி உங்களுக்கு அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருடி, ரொம்பவே ஆணவத்துல ஆடாத. உன் புருஷன் நாங்க என்ன பிளான் பண்ணாலும் எல்லாத்தையுமே தடுத்துக்கிட்டே இருந்தான், அதனாலதான் நான் இப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை இல்ல, அம்மா எந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கையோட இருக்காங்க. தான் சொந்த தங்கச்சி தனக்கு எந்த வகத்துலயும் துரோகம் பண்ண மாட்டா, தனக்கு எப்பவுமே உண்மையாதான் இருப்பா அப்படின்ட்டு அம்மா ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க உங்க மேல. ஆனா நீங்க அதுக்கு கைமாறா என்ன பண்றீங்க? அம்மாவுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா கூடவே இருந்து அம்மாவுக்கு எப்படியாவது ஆப்பு வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா சித்தி, நீங்க இந்த அளவுக்கு இறங்குவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எப்படியாவது அவரை முழுசா அதிகாரிங்க கிட்டேயே சிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சுதானே இப்படி பண்ணிருக்கீங்க. கூடிய சீக்கிரம் அவருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம அவரை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு சித்தி அப்படின்னு சொன்னதும் வில்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவ இப்படி பேசுறாரு, ஒருவேளை இவ புருஷனை காப்பாத்திருவாளோ? எப்படி காப்பாற்ற முடியும்? அதான் நம்ம சாட்சி சொல்லிட்டு இருக்கமே, எப்படி அவளால காப்பாற்ற முடியும் அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த கடவுள் இருக்காரு, கண்டிப்பா எனக்கு சாதகமா ஒரு ஆதாரத்தை கொடுப்பாரு. அந்த ஆதாரத்தை வச்சு என் புருஷனை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. அப்புறம் இருக்கு சித்தி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து போறாங்க. வில்லி இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவ இப்படி பேசிட்டு போறாளே அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நேரா மயிலு கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மாமா, இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது எல்லாத்துக்குமே சின்னத்தை தான் காரணம். சின்னத்தை இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க நம்ம நினைச்சதை விட ரொம்ப கொடூரமானவங்களா இருக்காங்க. அவங்க தனக்குத்தானே தாக்கிக்கிட்டு நம்ம என் புருஷன் மேல பழி போட்டிருக்காங்க. இப்பவே அதிகாரிங்க கிட்ட போய் சொல்லணும். மயிலு சொல்றாரு, இங்க பாரு, அவங்க அப்படிதான் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு உன் கையில ஏதாவது ஆதாரம் இருக்கா? உன் கையில ஆதாரம் இருந்தா மட்டும்தான் அதிகாரிங்க கிட்ட கொண்டு போய் அந்த ஆதாரத்தை கொடுத்து அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால நிரூபிக்க முடியாது. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, அவர் எந்த தப்புமே பண்ணவே இல்லை, பாவம், அவர் ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு பார்க்கும் பொழுதே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவரை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். அதுக்கு எப்படி நம்ம ஆதாரத்தை கலெக்ட் பண்றது? சித்தி எனக்கு உண்மை தெரிஞ்சு போயிட்டு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இதனால அவங்க வேற ஏதாவது பிளான் பண்ணி அவரை மாட்டி வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அவரை எல்லா பிரச்சனையிலேருந்தும் எப்படியாவது காப்பாற்றணும். நம்ம எப்படி காப்பாத்துறது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அப்ப சகல சொல்றாரு, இங்க பாரு, நம்ம குடும்பத்துக்கு அவரை நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அது எல்லாத்துக்கும் நன்றி கடனா மாப்பிள்ளைய எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா, கூடிய சீக்கிரம் காப்பாத்தணும், அவரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வில்லி இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணுவாங்க, அதுல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு வில்லியும் பிளான் பண்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.